இந்த வார செய்தியின் தலைப்பு, ரட்சிக்கப்பட்ட பின்பு ஞானஸ்நானமா, ரட்சிக்கப்படுவதற்காக ஞானஸ்நானமா, அதாவது ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு ஞானஸ்நானமா. ஞானஸ்நானம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பா பின்பா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே இந்த கேள்விகளுக்கான பதிலை நமக்கு புரிய வைப்பாராக. ஆமென். அநேகர் தாங்கள் ரட்சிக்கப்பட்ட பின்புதான் ஞானஸ்நானம் எடுத்ததாக சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். இதற்கு வேதத்தில் எந்த ஆதாரமும் இல்லை. நாம் ரட்சிக்கப்பட்ட பின்பு ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதத்தில் எங்கேயாவது கட்டளையாக சொல்லப்பட்டுள்ளதா என்று தேடி பார்த்தாலும் கிடைக்காது. இப்படியாக நான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தேன் என்று ஒருவனை சொல்ல வைப்பது சாத்தானே. ஏனென்றால் ஞானஸ்நானத்தின் முக்கியத்துவத்தை யாரும் புரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காகவே சாத்தான் இப்படி சொல்ல வைக்கிறான். ரட்சிக்கப்படுகிற ஜனங்களே புதிய எருசலேமில் ஆட்டுக்குட்டியானவரின் வெளிச்சத்திலே நடக்க முடியும். ஞானஸ்நானம் ரட்சிப்புக்கு தேவையான ஒன்று என்பதை வேதம் மார்க்கு 16:16 நேரடியாகவே தெரிவிக்கிறது. மார்க்கு 16:16 விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்று எழுதப்பட்டுள்ளது. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது என்றால், ஞானஸ்நானம் பெற்ற பின்பு ரட்சிப்பா அல்லது ரட்சிக்கப்பட்ட பின்பு ஞானஸ்நானமா? ஞானஸ்நானம் பெற்ற பின்புதான் ரட்சிப்பு. தேவனால் சந்திக்கப்பட்ட பவுலிடம் அனனியா சொன்ன வார்த்தைகளை கேளுங்கள். அப்போஸ்தலர் 22:16 இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்போடு என்றான். ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்போடு என்று அனனியா சொன்னதில் இருந்து பாவங்கள் கழுவப்படுவதற்கு, அதாவது லூக்கா 1:7 சொல்லியபடி பாவமாகிய ரட்சிப்பிற்கு, பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பிற்கு ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்பதை அனனியா பவுலுக்கு போதிக்கிறார். ஞானஸ்நானம் என்பது 1 பேதுரு 3:21 நல் மனசாட்சியின் உடன்படிக்கை ஆகும். எரேமியா 31 31-33 ஆகிய 2 வசனங்களில் இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடு யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். மேலும் ஏசாயா 61:8 மற்றும் 10 வசனங்களில் நான் அவர்கள் ஞானஸ்நான கிரியையை உண்மையாக்கி, நான் அவர்கள் கிரியையை உண்மையாக்கி, இந்த கிரியை என்பது ஞானஸ்நானத்தை குறிக்கும், அவர்களோட நித்திய உடன்படிக்கை பண்ணுவேன் என்றும், அப்போது அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை உடுத்தி நீதியின் சால்வையை நமக்கு தரிப்பிக்கிறார் என்றும் பார்க்கிறோம். எசேக்கியேல் 16:60-63 வரையிலுள்ள வசனங்களில் உன் இளவயதில் உன்னோடு பண்ணின என் உடன்படிக்கையை நான் நினைத்து நித்திய உடன்படிக்கையை உனக்கு ஏற்படுத்துவேன். அப்பொழுது உன் தமக்கைகளையும் உன் தங்கைகளையும் நீ சேர்த்துக் கொள்ளுகையில் உன் வழிகளை நினைத்து நாணுவாய், அவர்களை நான் உனக்கு குமார்த்திகளாக கொடுப்பேன். உன்னுடைய உடன்படிக்கையை பார்த்து கொடுப்பதில்லை, உன்னுடைய உடன்படிக்கையை பார்த்து கொடுப்பதில்லை, உன்னோடு என் உடன்படிக்கை பண்ணி ஏற்படுத்துவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிவாய். நீ செய்த எல்லாவற்றையும் நான் மன்னித்தருளும் போது நீ நினைத்து வெட்கி உன் நாமத்தால்
உன் வாயை இனி திறக்க மாட்டாதிருப்பாய் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் கர்த்தர். ரட்சிப்பு என்பது ஒரு தொடர் நிகழ்வு. அது ஒரு நாள் துவங்கும், ஆனால் ஒரே நாளில் நிறைவு பெறாது. மத்தேயு 24:13, 10:22, மார்க் 13:13 ஆகிய வசனங்களில் முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என கூறப்பட்டுள்ளது. 2 கொரிந்தியர் 3:18 உள்ளபடி நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மருத்துவம் அடைகிறோம். இவ்விதமாய் தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு தேவன் முன்னறிந்தவர்களை முன்குறித்திருக்கிறார் என்று ரோமர் 8:9 பார்க்கிறோம். எனவே இது கிறிஸ்துவின் சாயல். 2 கொரிந்தியர் 3:18 சொல்லப்பட்டபடி நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு அந்த சாயலை அடைய முற்பட வேண்டும். எனவே இது கர்த்தருடைய மகிமையின் சாயல். அது மாத்திரமா, இது தேவனுடைய சாயல் என்றும் பார்க்கிறோம். இது எபேசியர் 4:24 படி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுதல் ஆகும். யோவான் 1:3 படி இயேசுவே நம்மை சிருஷ்டித்தார். எனவே கொலோசியர் 3:10 படி இது நம்மை சிருஷ்டித்த இயேசுவின் சாயலாகும். மேலும் இது வானவருடைய சாயல் என்று 1 கொரிந்தியர் 15:49 குறிப்பிடுகிறது. இந்த சாயல் முற்று பெறுவதற்காக மகிமையின் மேல் மகிமையடைந்து மறு ரூபம் அடைவதே ரட்சிப்பின் பாதை ஆகும். அதாவது ரட்சிப்பு என்பது கிறிஸ்துவை நாம் தரித்துக் கொள்ளுவதாகும். கலாத்தியர் 3:27 படி கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே தேவ சாயலை, அதாவது கர்த்தருடைய சாயலை, வானவருடைய சாயலை, இயேசுவின் சாயலை, தேவனுடைய சாயலை நாம் அடைய வேண்டும் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற வேண்டும். இது அவருடைய மாம்சத்தின் சாயல் அல்ல, அவருடைய உயிர்த்தெழுந்த சாயல் என்று ரோமர் 6:5 சொல்லுகிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற அனைவரும் அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டு ரோமர் 6:3-5 படி அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்படுகிறார்கள். இதுதான் ரோமர் 6:7 படி பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்ட நிலை, மனம் திரும்பிய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலை. லூக்கா 1:77 படி ரட்சிக்கப்பட்ட நிலை. லூக்கா 24:47 அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது என்கின்றது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுப்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டு கிறிஸ்துக்குள்ளான இந்த ஞானஸ்நானத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். எபிரேயர் 5:9 படி கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய ரட்சிப்பு கிடைப்பது அதிக நிச்சயம். ரட்சிக்கப்படுவதற்காகத்தான் ஞானஸ்நானம் கொடுக்கப்படுகிறது என்பதை 1 பேதுரு 3:21 மூலம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய இயேசுவினுடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து அப்போஸ்தலர் 4:12 சொல்லப்பட்டுள்ளது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்று பாவங்கள் கழுவப்பட்டு
ரட்சிப்பை பெறுங்கள் என்று சொல்லுவது நோவாவின் காலத்தில் நோவா மற்றவர்களுக்கு சொன்ன எச்சரிப்புக்கு சமமானது. அவன் உருவாக்கின அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள் என்று 1 பேதுரு 3:20 சொல்லுகிறது. இப்போதும் தேவன் நம்முடைய கீழ்ப்படிதலுக்காக நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறார். 1 பேதுரு 3:20 ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம். மழைநீரில் அவர்கள் மூழ்கடிக்கப்பட்டு காக்கப்பட்டார்களா அல்லது மரித்தார்களா? மரித்து பாதாளம் சென்றார்கள் என்பதே உண்மை. அப்படி இருக்கும்போது மற்ற ஜனங்களுடைய நிலைமை அப்படி இருக்கும்போது எப்படி ஜலத்தினால் இந்த 8 பேர் மாத்திரம் காக்கப்பட்டார்கள் என்று 1 பேதுரு 3:20 எழுதப்பட்டுள்ளது. இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட பேழை என்னும் கப்பலானது 1 தீமோத்தேயு 1:19 படி விசுவாசம் என்னும் கப்பலாகும். இது யோவான் 1:12 படி கிறிஸ்துவின் நாமத்தின் மேலான விசுவாசம். இப்படியாய் அவருடைய நாமத்தின் மேல் பாவத்தை மன்னிக்கும் என்கின்ற விசுவாசம் உள்ளவனாகி அவருடைய நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் என்பதே மார்க்கு 16:16 மூலம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் அவரோட கூட நாமும் பிழைக்க முடியும் என்பதையே ரோமர் 6:8 சுட்டி காட்டுகிறது. நாம் பிழைக்க வேண்டும். ஜலத்தினால் காக்கப்பட்டார்கள் என்று 1 பேதுரு 3:20 எழுதப்பட்டதின் கருத்து ஞானஸ்நானத்தினாலே காக்கப்பட்டார்கள் என்பது ஆகும். காக்கப்பட்ட 8 பேர் என்ன ஞானஸ்நானம் எடுத்தார்கள் என்று நமக்கு தோன்றலாம். எங்கே ஞானஸ்நானம் எடுத்தார்கள் என்றும் தோன்றலாம். இதே கேள்வியை 1 கொரிந்தியர் 10 முதல் 2 வசனங்களில் நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள் என்று எழுதியிருப்பதை பார்த்தும் நாம் கேட்க வேண்டும், அதே போல் கேட்க வேண்டும் அல்லவா? ஏனென்றால் பழைய ஏற்பாட்டில் அவர்கள் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டதாக எழுதப்படவில்லையே. இஸ்ரவேலர்கள் மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டது போல நோவாவின் காலத்தில் நீதிமொழிகள் 30 நாளில் சொல்லப்பட்டபடி தேவனால் வானத்தில் வஸ்திரத்திலே கட்டி வைத்த தண்ணீரினாலும் கப்பலை சுற்றி நின்ற ஜலப்பிரவாகத்தினாலும் அந்த 8 பேர் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள் என்பதே உண்மை. எனவேதான் அவர்கள் சுற்றிலும் பிரவாகித்து நிற்கும் ஜலத்திலிருந்து காக்கப்பட்டார்கள் என்று அந்த வசனம் குறிப்பிடாமல் ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள், அதாவது ஜலத்தில் இருந்து காக்கப்பட்டார்கள் என்று சொல்வதற்கு பதிலாக ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள் என்று தமிழ் வேதாகமத்திலும், அதாவது ஷேவ்டு த்ரூ வாட்டர் என்றும் சேவ்டு பை வாட்டர் என்றும் ஆங்கில வேதாங்கங்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு ஒப்புணையானதுதான் இப்போது நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பெறக்கூடிய ஞானஸ்நானம் என்பதாக 1 பேதுரு 3:21 மூலம் அறிய வருகிறோம். எனவே நோவாவின் குடும்பம் ரட்சிக்கப்பட்டது போல நமது குடும்பமும் ரட்சிக்கப்படுவதற்காக நமக்கு கொடுக்கப்பட்ட பேழை நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே. இப்போது 1 பேதுரு 3:21 படி அவருடைய நாமத்திற்குள்ளான ஞானஸ்நானம் அநேகரை ரட்சிக்கிறது. மேலும் எபேசியர் 5:26 படி சபையின் திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினாலே சுத்திகரித்து பரிசுத்தமாக்கப்படுகிறது. தீத்து 3:5 வசனம், நாம் செய்த நீதின் கிரியில் நிமித்தம் தேவன் நம்மை ரட்சியாமல் நமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியாளனுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார் என்று எழுதப்பட்டுள்ளது. மறுஜென்மம் என்பது மறு ரூபம் அடைவதை குறிக்கும். இதுவே இயேசுவின் உயிர்த்தெழுந்த சாயல். இந்த சாயலில்
நாம் இணைக்கப்பட வேண்டும் என்றால் ரோமர் 6:3-5 சொல்லப்பட்டபடி கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற வேண்டும். அதனால் தான் தீத்து 3:5 இந்த ஞான ஸ்நானத்தை மறு ஜென்ம முழுக்கு என்று குறிப்பிடுகிறது. மத்தேயு 3:15 இந்த ஞான ஸ்நானத்தை தேவ நீதி என்றும், லூக்கா 7:30 தேவனுடைய ஆலோசனை என்றும் குறிப்பிடுகின்றன. ரட்சிக்கப்படுவதற்கு ஞான ஸ்நானம் அவசியமில்லை, தேவையில்லை என்று சொல்வோமானால் நாம் தேவனுடைய ஆலோசனையை தள்ளி விடுவதாகும். லூக்கா 7:30 பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளுமோ அவனாலே யோவானாலே ஞான ஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. எனவே ரட்சிக்கப்பட அக்கிரமக்காரனுடைய வருகை கெட்டு போவர்களுக்குள்ளே, எனவே ரட்சிக்கப்பட ஞானஸ்நானம் தேவையில்லை என்பவர்களுக்கு கேடு உண்டாகும். ஏனென்றால் தெசலோனிக்கேயர் 2:10 படி அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடு இது இருக்குமாம். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியினால் அப்படி நடக்குமாம். இயேசு, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று மத்தேயு 28:19 காண்கிற கட்டளையை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இயேசுவின் கட்டளையை நேரடியாக இயேசுவிடமே கேட்ட சீசர்களும் அப்போஸ்தலர்களும் ஒரே தேவனாகிய பிதாவானவர் குமாரனாய் வெளிப்பட்டு யோவான் 17:6 மற்றும் 26 படி தம்முடைய நாமத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று தெரிவித்து தம்முடைய பரிசுத்த ஆவியையும் தேவன் நம்மோடு இருக்கச் செய்கிறார் என்பதை அறிந்திருக்க வேண்டும். இப்படி அவர்கள் சீசர்கள் அறிந்திருந்தபடியினாலே பரிசுத்த ஆவியானவருடைய நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்றும் அறிந்திருந்தபடியினாலே மத்தேயு 28:19 சொல்லப்பட்ட கட்டளையை நேரடியாக கேட்ட சீசர்களும் அப்போஸ்தலர்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலேயே ஞானஸ்நானம் கொடுக்க கட்டளையும் இட்டார்கள் என்பதற்கு வேதத்தில் பல இடங்களில் ஆதாரங்கள் உள்ளன. ஆனால் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்று சொல்லி ஞானஸ்நானம் கொடுத்துள்ளதாக வேதத்தில் எந்த இடத்திலும் ஆதாரம் இல்லை. எனவே மத்தேயு 28:19 இயேசுவன் அவர் இட்ட கட்டளைக்கு நாம் கீழ்ப்படைய வேண்டும் என்றால் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலான ஞானஸ்நானத்திற்கு கீழ்ப்படிவதே சரியானதாகும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே என்று மாத்திரம் சொல்லி கொடுக்கப்படும் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்வது மத்தேயு 28:19 இயேசு சொன்ன கட்டளைக்கு விரோதமானதாகும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்று மாத்திரம் சொல்லுவது ஏக தேவனுடைய 3 ஸ்தானங்களையே அன்றி அந்த ஒரே தேவனுடைய நாமத்தை குறிக்காது. யோவான் 16:13 சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் என்று இயேசு சொல்லியுள்ளார். நீங்கள் சில நாட்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று அப்போஸ்தலர் 1:4-5 ஆகிய வசனங்களில் உயிர்த்தெழுந்த இயேசு கட்டளையிட்டபடியே எருசலேமிலே அப்போஸ்தலர் காத்திருந்தார்கள். அப்போது நடந்த சம்பவங்களை அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்களில் தெளிவாய் நாம் பார்க்கிறோம். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் சீசர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று
அடிக்கிற முழக்கம் போல, பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிடமிருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே இவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கம் அடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரோடு ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? பார்த்தரும் மேதரும் எலாமீத்தரும் மெசொப்பொத்தாமியா, யூதேயா, கப்பத்தோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிகியா, பம்பிலியா, எகிப்து எனும் தேசத்தார்களும் சிரேனே பட்டணத்தில் சுற்றி இருக்கும் லீபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும் யூதரும் யூத மார்க்கத் அமைந்தவர்களும் கிரேத்தரும் அரேபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். பின்பு பேதுரு பேசியதும் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி பேசியதே. எனவே பேதுரு பேசிய சகலமும் யோவான் 16:13 சத்தியமே. எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் எல்லா சிசுகள் நிரப்பப்பட்டார்கள் என்று எழுதப்பட்டிருப்பதில் இருந்து பேதுருவும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டுதான் பேசினான் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள் என்று 14ஆம் வசனம் துவங்கி சொல்லிக்கொண்டு வரும்போது அதை கேட்டுக்கொண்டிருந்த இஸ்ரவேல் குடும்பத்தார் 37ஆம் வசனத்தில் இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பின்பு பேதுரு அவர்களை நோக்கி 38 முதல் 40 வரையிலுள்ள வசனங்களில், நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். 38ஆம் வசனத்தில் மூலம் பாவ மன்னிப்புக்கென்று கொடுக்கப்படும் ஞானஸ்நானம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கொடுக்கப்படுவதுதான் என்பதை அறிய வருகிறோம். அப்போஸ்தலர் 2:38 சொல்லப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளான இந்த ஞானஸ்நானமே தென்னிந்திய திருச்சபையார் மற்றும் ஆங்கிலிக்கன் திருச்சபையார் எபேசர் 4:5 படி பாவ மன்னிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்நானமாக நிஷயா விசுவாச பிரமாணத்தில் அறிக்கையிடுகிறார்கள் என்பது அறிக்கையிடுகிற அவர்களுக்கே தெரியாது. பாவ மன்னிப்புக்கென்று உள்ளதாக வேறு எந்த ஞானஸ்நானத்தையும் வேதம் குறிப்பிடவில்லை. எனவே ஞானஸ்நானம் ரட்சிப்புக்கு அவசியமில்லை என்று சொல்கிறவர்களின் சொல்லை கேட்டு நாம் கெட்டு போகாமல் அப்படி சொல்பவர்களை விட்டு விலகி நம்மை ரட்சித்துக் கொள்ள வேண்டும் என்று பேதுரு புத்தி சொல்லுகிறான். பேதுரு மூலமாக பேசிய சத்திய ஆவியாகிய அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துவார் என்கின்ற நம்பிக்கை
நமக்கு வேண்டும். ரட்சிப்புக்கு ஞானஸ்நானம் அவசியமில்லை என்று உயிரோடு இருப்பவர்களுக்கு போதித்து தேவனுடைய சித்தத்திற்கு போதிப்பது தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமானது மட்டுமின்றி அவிதமாய் போதிப்பவர்களும் அதை கேட்கிற மற்றவர்களும் ரட்சிப்படைய விடாதபடி தடை செய்யும் என்பதையும் இந்த செய்தியின் மூலம் உணர்ந்து அவிதமாய் போதிக்கும் சகோதரர்கள் மனம் திரும்ப வேண்டும் என அன்போடு கேட்டுக் கொள்ளுகிறோம். இயேசுவின் மீது அவரே பரமபிதா என்னும் விசுவாசம் ரட்சிப்புக்கு தேவையான ஒன்று. ஆனால் இந்த விசுவாசமே நம்மை ரட்சிக்காது. ஏனென்றால் யாக்கோபு 2:14 என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியை இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? ரோமர் 13:11 படி இயேசுவே பரமபிதா என விசுவாசிப்பவனுக்கு ரட்சிப்பு சமீபம்தான். மார்க் 16:16 படி விசுவாசம் உள்ள அவன் ஞானஸ்நானம் பெறும்போதுதான் ரட்சிக்கப்பட துவங்குகிறான். ஞானஸ்நானம் பெற தகுதியான அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்று பாவங்கள் போக கழுவப்படுவீர்களாக. ஆமென். ஜெபம். எங்கள் இரட்சகரும் தேவனுமாகிய இயேசு கிறிஸ்துவே, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட நீர் சித்தமுள்ளவராயிருக்கிறீர் என்பதை 1 தீமோத்தேயு 2:4 அறிந்து கொண்டோம். அது மாத்திரமா, நீரே பரமபிதா என்னும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் நீர் சித்தமுள்ளவராயிருக்கிறீர் என்பதையும் அறிந்து கொண்டோம். 2 பேதுரு 3:9 ஒருவரும் கெட்டுப்போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர் என்பதையும் நாங்கள் அறிவோம். எனவே நீர் கிருபையாய் கொடுக்கும் ரட்சிப்பை அடைய தடை செய்யும்படி உமது நாமத்தினாலே பெறும் ஞானஸ்நானம் தேவையில்லை என போதிக்கும் விசுவாசம் இல்லாத எங்களது சகோதரர்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் உமது பரிசுத்த நாமத்தில் மனம் திரும்பச் செய்து உமது மீதான ஒன்றான மெய் தேவன் என்கின்ற விசுவாசத்தை துவக்கி உமது நாமத்தினாலே ஞானஸ்நானத்திற்கு கீழ்ப்படைய செய்து ரட்சிப்பை அவர்களுக்கு அருள வேண்டும் என்று வேண்டி உம்முடைய பரிசுத்த நாமமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென்.